பண்ணிடுவோம்ப்பா. ஆடியோ வீடியோ கிளியராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட பவர் சிஸ்டமோட ப்ரொடெக்ஷனோட டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, பவர் சிஸ்டமில் ப்ரொடெக்ஷன் ஏரியா தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கான டிஸ்கஷன் தான் நம்ம போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இது நம்மளோட தேர்ட் டிஸ்கஷன். ஓகேங்களா, ஸோ ஆடியோ வீடியோ நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ எவ்ரி திங் ஓகே அப்படின்னா நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேப்பா, ஸோ போகலாம்ல. ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்மால் இன்ட்ரோ மட்டும் நான் கொடுத்துறேன். தேர்ஃபோர் நம்ம சேனலில் ஆஸ்பரன்ஸ்க்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போது அந்த பர்டிகுலர் டைமுக்கு வந்து நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கிளியராக, ஸோ ஆடியோ வீடியோ கிளியர் தானப்பா? ஸோ ஓகே. ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா, மை செல்ஃப் பிரவீன், வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து ஈசி அண்ட் ட்ரிபிளிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், பர்டிகுலராக ஃபார் டிஎன்இபி, ஏஇ அண்ட் டிஎன்பிசி. ஓகே, அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் நம்ம போயிட்டுருக்கு. ஜஸ்ட் நம்ம சேனலில் நிறைய கிளாஸஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ எல்லாமும் ப்ராப்பராக ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்கன்னாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து டெக்னிக்கல் சம்மந்தமான எக்ஸாமாக இருக்கிற பட்சத்தில் ரேண்டமாக இதுக்கு இப்படி பண்ணணும் அதுக்கு அப்படி பண்ணணும்லாம் பண்ணாதீங்க. ஸோ அது வந்து உங்களோட ஃபைனல் எக்ஸாமில் உங்களை வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக மாற்றுமே தவிர ப்ராப்பராக ரிவைஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ நிறைய ஃபார்முலாஸு, நிறைய மெத்தட்ஸு, அதை எதை ரிவைஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும், நிறைய கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே, அதனால ஒரு ப்ரொசீஜரல் வேல நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து எப்போவுமே அதை தான் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் இட் டேக் டைம், கொஞ்சம் லேட் ஆனாலும் ஒரு 2-3 மாதம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக மாறினாலும், ஆனால் ஃபைனலாக படித்து முடித்ததுக்கப்புறமா தான் அதோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை ரிவைஸ் பண்ணுறப்போ எல்லாத்தையும் ஒரே சீக்வன்ஸாக உங்களுக்கு கொண்டு வர்றப்போ உங்களுக்கு அதோட பெனிஃபிட்ஸ் தெரியும். ஸோ நம்ம எப்போவுமே அதை தான் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ எந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகுமோ அதை தான் நம்ம பண்ணணும். ஸோ கிளியராக எதையும் ரேண்டமாக மனப்பாடம்லாம் பண்ண முடியாது. இது வந்து நான் டெக்னிக்கலாக இருந்தால் மேபி பாசிபிள், பட் டெக்னிக்கலாக இருக்கிற பட்சத்தில் முடிஞ்ச வரைக்கும் ப்ரொசீஜர்லாம் படிங்க. ஸோ அதுக்காக நம்ம சேனலில் நிறைய உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துருக்கும். அதை தவிர்த்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கைடன்ஸும் கொடுக்குறோம். ஓகே, ஸோ அந்த கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்பருக்கு கூப்பிடுங்க, நம்ம வந்து உங்களுக்கு ஃபர்தராக பண்ணி கொடுப்போம். ஓகே, நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்கனாலும் கூப்பிடலாம்ப்பா. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன். செல்ஃபாக படிக்கணும்னா எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் கொடுக்குறேன். அதை தவிர்த்து நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கணுன்னாலும் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ நம்ம வந்து எப்போவுமே உங்களுக்கு அப்டேட்டட் சிலபஸ் A to Z. இன்றைக்கி ஒரு எக்ஸாம் நடக்குதுன்னா அதுக்கு எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது, இன்றைக்கி எக்ஸாமினர் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது, அதை தான் நீங்கள் பர்ஃபெக்டாக டிடெக்ட் பண்ணணும். ஸோ அந்த லெவல் ஆஃப் நாலேஜை நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அந்த வகையில் நம்மளோட கிளாஸஸ் உங்களுக்கு அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு வேளை உங்களால் லைவ் பார்க்க முடியாமல் போச்சுன்னா ரெக்கார்டடாகவும் பார்த்துக்கலாம். அண்ட் ஷெடியூலில் நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ தென் 2 years வேலிடிட்டி உங்களுக்கு கோர்சஸ் இருக்கும். டெய்லி கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் இருக்கும். ஸோ கொஷின் பேப்பர் சால்விங்கிறது டெய்லி இம்பார்ட்டன்ட்ப்பா. ஓகேங்களா, அதனால தான் நான் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 கொஷின் ஆச்சு உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா எக்ஸாமில் உங்களுக்கு வந்து கான்செப்டை ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னா எது ரொம்ப ப்ராப்பராக உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க பாருங்கள், அந்த கொஷின்ஸ் மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். ஓகே, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி மிஸ்டேக் பண்ணுறீங்கல்ல, ஒன்ஸ் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த கான்செப்ட் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. கிளியராக, அதனால நம்ம சைட்லேருந்து டெய்லி உங்களுக்கு டிஸ்கஷன்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கேன். அதை மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே, ஸோ உங்களுக்கு கோர்ஸ் ரிலவெண்ட்டான எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் கண்டிப்பாக கூப்பிடலாம்ப்பா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம உங்களுக்கு ஒரு ஷெடியூல்ஸை ஷேர் பண்ணிடுவோம். வித் இந்த ஷெடியூலில் நம்மளோட கிளாஸஸ் போகும். ஸோ இப்போ வித்தவுட் எனி டிலே நம்ம டிஸ்கஷன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு விசிபிளாக இருக்கிறதில்ல. ஓகேயா, ஸோ இப்போ ட்ரை பண்ணுங்கப்பா. ஸோ ஃபார் திஸ் கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லுங்கப்பா. The shape of the disk of an induction disk relay is. The shape of the disk of an induction disk relay. என்னோட இண்டக்ஷன் டிஸ்க் ரிலேயோட ஷேப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இண்டக்ஷன் டிஸ்க் டைப்பு, இண்டக்ஷன் கப் டைப்பு அப்படின்னு சொல்லி நம்ம டைப் ஆஃப் ரிலேஸில் பார்த்தோம். இண்டக்ஷன் டைப் ஆஃப் ரிலேஸில் 2 டைப் பார்த்தோம். ஸோ ஒன் இஸ் இண்டக்ஷன் டிஸ்க் டைப்பு, அனதர் ஒன் இஸ் இண்டக்ஷன் கப் டைப்பு. அப்போ தேர்ஃபோர் இந்த ஷேப் ஆஃப் இண்டக்ஷன் டிஸ்க் டைப் ரிலே என்னப்பா? ஸோ நம்ம கிளாஸில் பார்த்துருப்போமா? ஸோ இந்த இடத்துல ஒரு 4 காயில்ஸ் இருக்கும். ஓகேயா, இந்த இடத்துல நமக்கு 4 காயில்ஸ் இருக்கும். இன் பிட்வீன் மிடில் தான் என்னோட டிஸ்க் இருக்கும். ஸோ இந்த டிஸ்க்கு என்ன ஷேப்பில் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். இட் இஸ் அ ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் ஷேப். ஓகேயா, ஷேப் ஆஃப் த டிஸ்க்ன்றது விச் இஸ் ஹாலோ சிலிண்ட்ரிக்கல். ஓகேயா, ஸோ இதோட ஷேப்ன்றது விச் இஸ் ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் ஷேப்.
the shape of the cup இங்க மிடில் இருக்குல்ல என்னோட இந்த கப்போட ஷேப்ன்றது which is hollow cylindrical பா ஓகேயா சோ அப்படி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் கொடுத்தாங்கன்னா தினேஷ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் கொடுத்துருந்தாங்கன்னா ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் கொடுங்க ஸோ அப்படி உங்களுக்கு ஆப்ஷன்ல இல்லைன்ற பட்சத்தில் வேணும்னா ஸ்பைரல் சொல்லலாம் பிகாஸ் சிலிண்ட்ரிக்கல் அண்ட் ஸ்பைரலுக்கு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இல்லை ஸோ பட் ஆனால் பர்ஃபெக்டான ஆன்சர்னா ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் தான் நீங்கள் கொடுக்கணும் ஓகேயா ஸோ இங்கே உங்களுக்கு ஸ்பைரல் இல்லை ஓகேயா ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் தான் இருக்குன்னா எப்பவுமே ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் தான் கொடுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் இல்லை ஓகேயா ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் இல்லை அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பைரல் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ வேணா ஸ்பைரலை செலக்ட் பண்ணலாமே தவிர பட் ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ஹாலோ சிலிண்ட்ரிக்கலை போடுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் வேணும்னா ஸ்பைரல் போடுங்க எலிப்டிக்கல் அண்ட் கோனிக்கல் கிடையாது ஓகேங்களா ஸோ மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சார் ஒரே கொஷனுக்கு 2-3 ஆப்ஷன்ஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு ஓகே ஸோ ஃபார் இந்த கொஷனுக்கு ஹாலோ சிலிண்ட்ரிக்கல் தான் பர்ஃபெக்டான ஆன்சர் அப்படி இல்லாத பட்சத்தில் ஸ்பெரிக்கல் ஸ்பைரல் நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகே ஸோ அடுத்ததாக நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் ஸோ இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கை நீங்கள் ஆன்சர் பண்ணணும்ப்பா ஸோ லிஸ்ட் 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா என்னோட வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரிலே கொடுத்துருக்காங்க லிஸ்ட் 2ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதோட ஆர்எக்ஸ் பிளேன் டயக்ராம் கொடுக்குறாங்க ஸோ டைப் ஆஃப் ரிலே அடுத்ததாக அதோட ஆர்எக்ஸ் டயக்ராம் ஸோ இந்த 2 கொஷினை எப்படிப்பா ஆன்சர் பண்ணுறது விச் இஸ் ஒன்று டைப் ஆஃப் ரிலே இன்னொன்று ஆர்எக்ஸ் டயக்ராம் ஓகே ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னோட மோ ரிலே ஸோ ரெண்டாவது பிளெயின் இம்பிடன்ஸ் ரிலே அடுத்ததா மூணாவது டைரக்ஷனல் ரிலே அடுத்ததா ஆங்கிள் இம்பிடன்ஸ் ரிலே ஸோ நமக்கு மோ ரிலேயோட டயக்ராமை பார்த்துருப்போம் ஸோ இது எப்பவுமே எப்படிப்பா இருக்கும் ஸோ பர்ஃபெக்டா ஆரிஜனுக்கு கீழே வந்திருக்கும் கரெக்டா ஸோ அதோட ஆரிஜனுக்கு கீழே வந்திருக்கும் இதோட டயக்ராம் இதுதான் ஸோ கரெக்டா ஸோ ஃபார் ஏ இட் இஸ் 4 ஓகே இம்பிடன்ஸ் நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம் இதோட டயக்ராம் மோ ரிலேயோட இம்பிடன்ஸ் டயக்ராம் இதுதான் மோ ரிலேயோட ஆர்எக்ஸ் பிளேன் இதுதான் ஸோ கிளியரா இதுதான் என்னோட மோ ரிலேயோட ஆர்எக்ஸ் டயக்ராம் அடுத்ததா இந்த ரிலே எதுக்கு வரும்னு நம்ம பார்த்தோம் திஸ் இஸ் ஃபார் இம்பிடன்ஸ் ரிலே இதை நம்ம கிளாஸ்ல பார்த்துருந்தோம் ஸோ இது என்னோட மோ ரிலே இது என்னோட இம்பிடன்ஸ் ரிலே அடுத்ததா இது என்னோட ரியாக்டன்ஸ் ரிலே கரெக்டா ஸோ ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் மோ ரிலே ஓகேயா ஸோ மோ ரிலே இம்பிடன்ஸ் ரிலே ரியாக்டன்ஸ் ரிலே ஸோ கிளியர் தானே ஸோ இப்போ பாருங்கப்பா மோ ரிலே இம்பிடன்ஸ் ரிலே ரியாக்டன்ஸ் ரிலே இப்போ ஆப்ஷனில் பாருங்க ஸோ ஃபார் ஏக்கு வந்து 4பா ஏக்கு வந்து 4 ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது ஏக்கு வந்து 4 கரெக்டாக இருக்குது ஆனால் ஆப்ஷன் சியில் வந்து ஏக்கு வந்து 3 இருக்குது ஆப்ஷன் டிலையும் ஏக்கு வந்து 3 இருக்குது அப்போ தேர்ஃபோர் ஆப்ஷன் சி அண்ட் டி வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஆன்சர் அடுத்ததா ஆப்ஷன் ஏ வந்து நமக்கு என்ன தெரியும் இட் இஸ் அ பியூர்லி இம்பிடன்ஸ் ரிலே ஓகேயா இங்க எனக்கு 2 இம்பிடன்ஸ் ரிலே இருக்கு ஒன்னு பிளெயின் இம்பிடன்ஸ் ரிலே அண்ட் ஆங்கிள் இம்பிடன்ஸ் ரிலேன்னு இருக்கு சார் நம்ம பார்த்தது என்னன்னா தட் இஸ் பிளெயின் ஓகேயா நம்ம ஆங்கிள பார்க்கல நம்ம பார்த்தது பிளெயின் இம்பிடன்ஸ் ரிலே ஓகேங்களா நம்ம பார்த்தது பிளெயின் இம்பிடன்ஸ் ரிலே ஓகே அப்போ தேர்ஃபோர் என்னோட பிக்கு வந்து 1 தான் தினேஷ் வரும் ஓகே ஸோ பிக்கு வந்து நமக்கு 1 தான் வரும் அப்போ ஏக்கு வந்து 4 பிக்கு வந்து 1 ஓகேயா ஏக்கு வந்து 4 பிக்கு வந்து 1 அப்புறமா என்னோட டைரக்ஷனல் ரிலே திஸ் இஸ் டைரக்ஷனல் ரிலே ஸோ ஆங்கிள் இம்பிடன்ஸ் ரிலேனா இது என்னோட ஆங்கிள் இம்பிடன்ஸ் ரிலே ஓகே எஸ் இட் இஸ் பி தான் வரும் ஓகே ஸோ இதுக்கு வந்து பி தான் ஸோ கிளியரா இதுக்கு நம்மளோட பி தான் ஆன்சர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் த டைம் மல்டிப்ளையர் செட்டிங் ஆஃப் ரிலே நம்ம இந்த கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம் டிஎஸ்எம் வேல்யூ அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இந்த டிஎஸ்எம் வேரி பண்ணால் நம்மளால என்ன வேரி பண்ண முடியும்னு நான் சொல்லியிருக்கேன் கரெக்டா இந்த டிஎஸ்எம் வேரி பண்ண முடிஞ்சிச்சுன்னா என்னோட ரிலேயோட ஆப்ரேட்டிங் டைம் என்ன பண்ண முடியும் நம்மளால வேரி பண்ண முடியும் அப்போ ஆப்ரேட்டிங் டைம் வேரி ஆகுதுன்னா என்னோட ரிலேவோட ஆப்ரேட்டிங்கை என்னால் வேரி பண்ண முடியும் ஸோ கரெக்டா இப்போ இந்த ஆப்ஷன்ஸை படிங்க அட்ஜஸ்ட் த ஆப்ரேட்டிங் கரண்ட் த்ரெஷோல்ட் ஆஃப் த ரிலே இந்த டிஎஸ்எம் பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட்டிங் கரண்ட்டுக்கும் இதுக்கும் எதனா சம்மந்தம் இருக்காப்பா ஸோ கிடையாது ஸோ கரெக்டா டைம் மல்டிப்ளையர் செட்டிங்க்கும் கரண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இட் இஸ் இன்வால்விங் இன் த டைம் கரெக்டா டைம்ல மட்டும்தான் இன்வால்வ் ஆகும் ஸோ நம்ம அங்கேயே கிளாஸ்லையுமே பார்த்துருப்போம்
ஸோ இந்த ஆப்ரேட்டிங் டைம் TOP இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த TSM அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். இந்த இடத்துல கரண்ட்டை பொறுத்து சொல்கிறாங்க, அப்போ இது கிடையாது. இன்க்ரீஸ் கரண்ட் செட்டிங்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அடுத்ததா மாடிஃபை த டைம் டிலே பேஸ்ட் ஆன் த ஃபால் சிவியாரிட்டி அண்ட் டிக்ரீஸ் த டைம் டிலே பை த ரிலே. சார் இது வந்து பர்ஃபெக்டாக டிக்ரீஸ் தான் ஆகும்னு என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா இதுக்கு நம்ம ஒரு கிராஃப் வரைஞ்சிருப்போம். ஸோ டிஎம்எஸோட வேல்யூ வித் ரெஸ்பெக்ட் டு ஆப்ரேட்டிங் டைமோட கிராஃப்னு கொடுத்துருப்பேன். சார் இது என்னோட டிஎஸ்எம் வேல்யூ 1. ஓகே, அடுத்ததா டிஎஸ்எம் வேல்யூ 0.5க்கு 0.8. ஓகே, திஸ் இஸ் டிஎஸ்எம் 0.8. ஸோ நெக்ஸ்ட் டிஎஸ்எம் வேல்யூ 1.2க்கு வரைகிறேன். ஓகே, திஸ் இஸ் டிஎஸ்எம் 1.2. இங்க பாருங்க, இது என்னோட ஆப்ரேட்டிங் டைம்பா. திஸ் இஸ் TOP. இப்போ பாருங்க, ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. ப்ரொஜெக்ட் பண்ணீங்கன்னா என்னோட ஆப்ரேட்டிங் டைம்ன்றது வேரியஸ் கண்டிஷன்ஸ்ல அக்கர் ஆகுது. ஸோ பேஸ்ட் ஆன் த TSM வேல்யூ. ஸோ என்னோட TSM வேல்யூஸை பொறுத்து எனக்கு வேரியஸ் கண்டிஷன்ஸ்ல ஆப்ரேட்டிங் டைம் அக்கர் ஆகும். ஸோ டிக்ரீஸ் மட்டும் தான் ஆகும்னு நான் எப்படி சொல்ல முடியும்? சார் நான் வந்து TSM வேல்யூ டிக்ரீஸ் பண்ணேன்னா என்னோட ஆப்ரேட்டிங் டைம் டிக்ரீஸ் ஆகும். TSM வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணனா என்னோட ஆப்ரேட்டிங் டைம் இன்க்ரீஸ் ஆகும். We can modify the operating time with respect to TSM. ஓகே, ஆக்சுவலி இது என்னன்னா ஃபால்ட்டோட சிவியாரிட்டியும் சொல்லலாம். ஸோ எஸ், ஃபால்ட்டோட சிவியாரிட்டி மாறுறப்போ ஃபால்ட் கரண்ட் நமக்கு மாறும். ஓகே, ஃபால்ட் கரண்ட் மாறுறப்போ வித் ரெஸ்பெக்ட் டு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே நமக்கு மாறும். அப்போ தேர்ஃபோர் மாடிஃபை த டைம் டிலே. ஸோ இதுதான் பர்ஃபெக்ட். இந்த ஒரு வார்த்தையை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. கரெக்டாக மாடிஃபை த டைம் டிலே பேஸ்ட் ஆன் த ஃபால் சிவியாரிட்டி. ஸோ இப்போ TSM வேல்யூஸ் மாற என்னோட ஆப்ரேட்டிங் டைம் கண்டிப்பாக மாறும். ஸோ இட் மாடிஃபைஸ் த. ஓகே, ஸோ இதுக்கு மாடிஃபை தான் ஆன்சர். ஸோ கிளியர் தானப்பா? இதில் எதுனா டவுட் இருக்கா? ஸோ அப்போ இந்த கிவன் கொஸ்டின் பாருங்க. ஸோ இதையுமே ஆல்ரெடி நம்ம கிளாஸ்லேயே டேரெக்டாகவே பார்த்துருக்கோம். ஸோ ஃபார் கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் 3 phase சிஸ்டம், ஒரு 3 phase சிஸ்டமோட கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா, கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் நீங்க கொடுக்க போறீங்கன்னா அப்ப அதுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ரிலேஸ் வேணும், அண்ட் தென் அந்த ரிலேஸ் எங்கெங்க இருக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ கிளியரா? ஃபார் கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் 3 phase ரிலே, 3 phase லைன். ஃபார் கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் 3 phase லைன் நம்ம எப்படிப்பா பண்ணியிருப்போம்? எஸ், இது phase A, phase B, அடுத்ததா phase C, next which is neutral. ஸோ கிளியரா இப்படி இருக்கும். இதுக்கு எத்தனை ரிலேஷன் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்? ஃபார் கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் பண்ணணும்னா எத்தனை ரிலே நம்ம கொடுக்கணும்? எஸ், 3 ரிலே. கரெக்டா? ஸோ எனக்கு எத்தனை ரிலேஸ் வேணும்? 3 ரிலே வேணும். ஸோ 2 ரிலே எங்கே இருக்கும்னா இன் ஃபேஸஸில். ஸோ ஒரு ரிலே எங்கே இருக்கும்னா இன் எர்த்தில். ஸோ விச் இஸ் நியூட்ரல் பாயிண்ட்ல இருக்கும். ஸோ கிளியரா? அப்போ இங்கே ஒரு ரிலே, 2 ஃபேஸ் ரிலே, அடுத்ததா ஒரு நியூட்ரல் ரிலே. ஸோ கிளியரா? ஃபார் கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் 3 phase சிஸ்டம்னா நம்ம என்ன பண்ணணும்? இது 2 ஃபேஸில் ஒரு ஃபேஸ் ரிலேஸை நம்ம வச்சுட்டு, ஸோ மிடில் நியூட்ரலில் ஒரு ரிலேவை நம்ம கொடுப்போம். ஓகேயா? ஸோ இதுதான் என்னோட கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் 3 phase லைன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ கரெக்டாக ஒரு 3 phase லைனை நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரொடெக்ட் பண்ணணும்னா 2 ஃபேஸில் ரிலே, அதுக்கப்புறம் 1 நியூட்ரலில் ஒரு ரிலே ரெக்வயர்டு. ஓகே, இங்கே பாருங்க, ஆப்ஷன் பாருங்க. 3 phase and 3 earth fall relays are required. ஸோ 3 phase 3 earth fall ரிலேன்னு சொல்கிறாங்க. 3 phase ரிலேவே வேண்டாமே, நமக்கு 3 ஃபேஸில் ரிலே வேணுமா? 3 ஃபேஸில் நமக்கு ரிலே கொடுக்கவே வேண்டாம்ப்பா. 2 ஃபேஸில் ஒரு ரிலே கொடுத்து ஒரு எர்த்தில் கொடுத்தா போதும். அங்கே என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, 3 ஃபேஸ் அண்ட் 3 எர்த்தா? 3 எர்த்தே இல்லையே. ஓகே, 3 எர்த் ஃபால்ட் ரிலேவே தேவையில்லையே. ஒரே ஒரு எர்த் ஃபால்ட் ரிலே இருந்தாலே போதுமே. ஸோ ரெண்டு ஃபேஸ் ரிலேஸ் இருந்தாலே போதுமே. புரியுதா? ஸோ இந்த 2 ஃபேஸ் ரிலேஸு, ஓகே, இந்த 2 ஃபேஸ் ரிலேஸு. ஸோ இவன் வந்து எர்த் ரிலே.
ஸோ கிளியர் தானே? அப்போ இங்கே 3 ஃபேஸ் ரிலேவே வேண்டாம்ல, அப்போ அது போயிடுச்சு. இங்கேயும் திரும்ப 3 ஃபேஸ் ரிலே, 2 எர்த் ரிலேன்னு போட்டிருக்கான், அப்போ இதுவும் போயிடுச்சு. 2 ஃபேஸ் ரிலே கரெக்டு. அண்ட் 2 எர்த் ரிலே நம்ம கொடுக்க வேண்டாம், 2 எர்த் ரிலே வேண்டாம், ஒரே ஒரு எர்த் ரிலேவே போதும். அப்போ தேர்ஃபோர் 2 ஃபேஸ் ரிலே அண்ட் 1 எர்த் ரிலேஸ் ஆர் ரெக்வயர்டு. ஓகே, ஃபார் கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் ஆஃப் 3 ஃபேஸ் லைன் 2 phase and 1 earth relays are required. புரியுதுனப்பா? ஸோ இந்த டயக்ராமை நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்கோம் கிளாஸில். ஸோ கிளியரா? ஸோ இது வந்து ஆப்ஷன் டி தான். ஃபார் கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் ஆஃப் 3 ஃபேஸ்னாலே எப்பவுமே நமக்கு 3 ரிலே இருந்தால் போதும், 2 ஃபேஸ் ரிலே, ஒரு எர்த் ரிலே. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம்ல. அடுத்ததா ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு கிளாஸ்லேயே கொடுத்துருக்கேன். த பர்சன்டேஜ் பயாஸ் ஃபார் த ஜெனரேட்டர் ப்ரொடெக்ஷன் லைஸ் பிட்வீன். ஸோ என்னோட ஜெனரேட்டரோட ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம்னா இந்த பர்சன்டேஜ் பயாஸை கேட்குறாங்க. சார் நம்ம இந்த டிஃப்ரென்ஷியல் ரிலேஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நடத்திருப்போம்ல, ஸோ அதில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ டிஃப்ரென்ஷியல் ரிலேவோட மால் ஆப்ரேஷன் அப்படின்ற ஒரு கண்டிஷன். ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் ஃபால்ட்டுக்கு என்ன ஆகிடும்னா மால் ஆப்ரேட் ஆகிடும். மால் ஆப்ரேட்ஸ் ஆன் எக்ஸ்டர்னல் ஃபால்ட். கரெக்டா? டிஃபரன்ஷியல் ரிலே மால் ஆப்ரேட்ஸ் ஆன் த எக்ஸ்டர்னல் ஃபால்ஸ். அப்போ என்னோட எக்ஸ்டர்னல் ஃபால்ஸுக்கு டிஃபரன்ஷியல் ரிலே வந்து மால் ஆப்ரேட் ஆகுது இல்ல. ஸோ அதை தான். ஸோ அதை சரி பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்ப்பா, வி கிவ் பயாஸ்டு ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா பர்சன்டேஜ் பயாஸ் டு அவாய்ட் திஸ். நம்ம என்ன கொடுப்போம், பர்சன்டேஜ் ப்ரொடெக்ஷன், பர்சன்டேஜ் பயாஸ் கொடுப்போம். ஸோ கிளியரா? டிஃபரன்ஷியல் ரிலேவோட மால் ஆப்ரேஷனை நம்ம தவிர்க்கிறதுக்காக, ஸோ எக்ஸ்டர்னல் ஃபால்ட் நடக்கிறப்போ என்னோட மால் ஆப்ரேஷனை தவிர்க்கிறதுக்காக நம்ம பர்சன்டேஜ் பயாஸ் கொடுப்போம். ஸோ இதை நம்ம கிளாஸ் நோட்ஸ்லயே இருக்கும். ஸோ ஜெனரேட்டராக இருந்தால் தட் இஸ் 5 to 10% இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு நம்ம பர்சன்டேஜ் பயாஸ் என்ன கொடுத்துருப்போம்ப்பா, 15 to 25% இருக்கும். ஓகேயா? ஃபார் ஜெனரேட்டருக்கு என்னோட பர்சன்டேஜ் பயாஸ்ன்றது தட் இஸ் 5 to 10% ஆகும். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு என்னோட பர்சன்டேஜ் பயாஸ்ன்றது 15 to 25% ஆகும் நம்ம கொடுத்துருப்போம். இங்கே கேட்கறது யாருக்கு, ஜெனரேட்டருக்கு. ஃபார் திஸ் ஆப்ஷனில் இருக்கு டைரக்டாகவே 5-10%. கிளியரா? The percentage bias for the generator protection lies between 5 to 8%. ஒருவேளை டிரான்ஸ்ஃபார்மருக்கு கேட்குறாங்கன்னா அப்போ நம்ம போடுவோம். ஸோ அடுத்ததா இது எதுக்கு கொடுக்கணும் அப்படின்றதும் எனக்கு தெரியும், மால் ஆப்ரேஷன். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபால்ட் வரப்போ நடக்க போகிற அந்த மால் ஆப்ரேஷன் அவாய்ட் பண்ணணும்னா பர்சன்டேஜ் பயாஸ் கொடுக்கணும். ஸோ கிளியர் தானேப்பா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம்ல. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அடுத்ததா லைன் ட்ராப் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ ஆக்சுவலாக இது எல்லாமே நம்மளோட ஓவர் கரண்ட் ரிலேல அடிஷ்னலாக வரப்போகிற எக்யூப்மெண்ட்ஸ்ப்பா. ஓகே, ஸோ லைன் ட்ராப் யூனிட் எம்ப்ளாய்ட் இன் கரண்ட் கேரியர் கரண்ட் ரிலேயிங். ஓகே, லைன் ட்ராப் யூனிட் எம்ப்ளாய்ட் இன் கேரியர் கரண்ட் ரிலேயிங். ஸோ என்னோட கேரியர் கரண்ட் ரிலேயிங் ஸ்கீம்ன்றது அது ஒரு ஓவர் கரண்ட் ரிலேயிங் ஸ்கீம் தான். ஓகே, அதில் ஜஸ்ட் ஒரு 4 யூனிட் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருப்போம்ப்பா. ஓகேங்களா? அதோட டயக்ராமை நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சின்னதாக எக்ஸ்பிளைனும் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே, ஸோ இதனால ஒரு கரண்ட் கேரிங் ரிலேயில் லைன் ட்ராப் யூனிட்டை நம்ம எம்ப்ளாய் பண்ணுறதுக்கான பெனிஃபிட் என்ன, லைன் ட்ராப் யூனிட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுதான் என்னோட கேரியர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட கேரியர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த கேரியர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ஸ் பொதுவாக எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா டு ப்ரொடெக்ட் ஹை வோல்டேஜ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் லைன்ஸ். ஸோ இல்லைன்னா லாங் லைன்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ என்னோட லாங் லைன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். சரி, இது ஒரு நார்மல் ஓவர் கரண்ட் ரிலேயிங் ப்ரொடெக்ஷன் தான். பட் இதில் நம்ம அடிஷ்னலாக என்ன யூஸ் பண்ணுவோம்னா ரிசீவர், டிரான்ஸ்மிட்டர், கப்ளிங் எக்யூப்மெண்ட், லைன் ட்ராப்பு, அந்த திங்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா இது ஒரு லாங் லைனாக இருக்கிறனால அதோட இம்பிடன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப நமக்கு அஃபெக்ட் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால அதை டைரெக்டாக என்னால் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அதை நம்மளால டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த ஸ்கீம் நம்ம கொண்டு வந்திருப்போம். டைரெக்டாக அதை என்னால் டிபெண்ட் பண்ண முடியாதுப்பா, அதுக்காக இந்த ஸ்கீமுக்கு வரும். ஏன்னா அந்த டைரெக்டாக யூஸ் பண்ணுறதுனால மால் ஆப்ரேஷன்ஸ் நிறைய நடக்கும்.
ஸோ மால் ஆப்ரேஷன்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணுறதுக்காக இந்த கரண்ட் கேரியர் ப்ரொடக்ஷன் ஸ்கீமுக்கு போகிறோம். ஓகே, இந்த ஸ்கீமில் எனக்கு 3 எலமெண்ட் இருக்கும். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு 3 எலமெண்ட் இருக்கும். ஒன்று லைன் ட்ராப்பு, அடுத்ததா என்னோட கப்ளிங் கெப்பாசிட்டரு, அடுத்ததா டிரான்ஸ்மிட்டரு. ஸோ இதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா, சார் பொதுவாக ஒரு லைன்லையும் நம்ம கனெக்ட் பண்ணி அதோட அதாவது இந்த ஒரு லைன்ல நம்ம இந்த சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணி அதிலிருந்து ஆப்ரேட் பண்ணியிருப்போம். அதாவது இந்த 2 ஃபேஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் ஃபேஸ் ஒய் ஃபேஸ், இந்த 2 ஃபேஸுக்கு அக்ராஸா நம்ம ரிலேயிங் ஆப்ரேட் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் நம்ம அந்த மாதிரி ரிலேயிங் ஆப்ரேட் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு இன்பிட்வீனில் ஒரு கப்ளிங் கெப்பாசிட்டரு, அடுத்த லைனு சர்க்யூட் பிரேக்கரோட 1ஐயும் சர்க்யூட் பிரேக்கர் 2ஐயும் நான் இங்கே என்ன பண்ணுவேன், இன்ட்ராக்ட் பண்ணுவேன். ஸோ அது இன்ட்ராக்ட் பண்ணி அதுக்கான டிஃபரன்ஸ் கரண்ட் இருக்கும்ல, அதோட டிஃபரன்ஸ் கரண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த இடத்துல என்னோட ப்ரொடெக்ஷன் நடக்கும். அதுதான் நான் இங்கே என்ன சொல்கிறேன்னா, இவனுக்கு கேரியர் என்று இவனாகவும் இவனோட கேரியர் இவனாகவும் இருந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல இங்கே இருக்கிற லைன் ட்ராப் எக்யூப்மெண்ட்டோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் என்னன்னா, இந்த லைன் ட்ராப் எக்யூப்மெண்ட் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா, we have the capacitor and inductor. இதுதான் என்னோட லைன் ட்ராப். ஓகே, இது என்ன பண்ணோம்னா என்னோட எக்ஸிஸ்டிங் சிஸ்டமுக்கு ஹை இம்பிடன்ஸை ப்ரொவைட் பண்ணும். என்னோட சர்க்யூட்டுக்கு ஹை இம்பிடன்ஸை ப்ரொவைட் பண்ணும். ஸோ அடுத்ததான் இந்த கப்ளிங் கெப்பாசிட்டர் என்ன பண்ணுதுன்னா, இட் ஃபில்டர்ஸ் த ஹார்மோனிக்ஸ். ஓகே, இந்த கப்ளிங் கெப்பாசிட்டர் ஹார்மோனிக்ஸை ஃபில்டர் பண்ணும். என்னோட இந்த லைன் ட்ராப் இருக்குல்ல, இது எனக்கு ஹை இம்பிடன்ஸை ப்ரொவைட் பண்ணும். ஸோ அடுத்ததா இங்க எனக்கு டிரான்ஸ்மிட்டர் இருக்கு, அங்க எனக்கு ரிசீவர் இருக்கும். இந்த எண்டில் இந்த சிக்னலை நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்பேர் பண்ணுவோம். ஸோ இங்க எனக்கு கேரியரை நம்ம தனியாக கொடுப்போம், ஒரு கண்ட்ரோல் யூனிட்ல இருந்து கேரியரை நம்ம தனியாக கொடுப்போம். ஓகேங்களா, இங்கேயுமே தனியாக ஒரு கேரியர் கொடுத்துருப்போம். ஸோ அந்த கிவன் கேரியர் சிக்னல்ல இருந்து ஜஸ்ட் இதை வெரிஃபை பண்ணி என்னோட ரிலேயிங் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும். ஓகே, சிம்பிள் தான். லைன் ட்ராப்ன்றது ஹை இம்பிடன்ஸை ப்ரொவைட் பண்ணும். ஸோ கப்ளிங் கெப்பாசிட்டர்ன்றது ஜஸ்ட் ஹார்மோனிக்ஸை ஃபில்டர் அவுட் பண்ணுறதுக்காக. அடுத்ததான் இந்த டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் கேரியர் சிக்னல்ஸை எடுத்து கம்பேர் பண்ணுது, என்னோட அவுட்புட்டில் கம்பேர் பண்ணி என்னோட ரிலேயிங்கை ஆப்ரேட் பண்ணுது. ஓகே, அந்த ஸ்கீமை தான் இங்கே ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, அதை லேட்டர்னு கூட படிச்சுக்குங்க. ஸோ இப்போ இந்த கிவன் கொஸ்டினை நம்ம போகலாம். A line trap unit employed in carrier current relaying. Carrier current relayingல யூஸ் ஆகிற அந்த லைன் ட்ராப் யூனிட் என்ன ப்ரொவிஷன்ஸ் எனக்கு கொடுக்குது, லைன் ட்ராப் யூனிட் என்ன எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. Offers high impedance to the 50 Hz power frequency signals. சார் பவர் ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ்க்கு ஹை இம்பிடன்ஸை கொடுக்காது சார். நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா ஒரு கேரியர் சிக்னல், எஸ் அதுக்கு தான் ஹை இம்பிடன்ஸை கொடுக்கும். ஸோ இங்கே நீங்கள் ஒரு ஆல்ரெடி ஒரு சிக்னல் கேரியர் சிக்னல் கொடுக்குறீங்களா, அந்த கிவன் சிக்னலுக்கு தான் ஹை இம்பிடன்ஸை கொடுக்குது. ஹை இம்பிடன்ஸ் டு த சர்க்யூட். ஸோ என்ன சர்க்யூட்னா கேரியர் சர்க்யூட். ஓகே, என்னோட கேரியர் சிக்னலுக்கு ஹை இம்பிடன்ஸை ப்ரொவைட் பண்ணுறதுதான்ப்பா இவனோட சிம்பிளான ஒர்க்கு. ஓகே, இட் ஆஃபர்ஸ் ஹை இம்பிடன்ஸ் டு த 50 Hz பவர் சிக்னல் கிடையாது. அடுத்தது ஆஃபர்ஸ் லோ இம்பிடன்ஸ் கிடையாது. எஸ், இட் ஆஃபர்ஸ் ஹை இம்பிடன்ஸ் டு த கேரியர்ஸ் ஃப்ரீக்வன்சி சிக்னல். என்னோட கேரியர் ஃப்ரீக்வன்சி சிக்னல்ஸ்க்கு ஹை இம்பிடன்ஸை கொடுக்கறது தான் இவனோட ஒர்க்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ கிளியர் தானே? ஸோ ஆஃபர்ஸ் ஹை இம்பிடன்ஸ் டு த கேரியர் ஃப்ரீக்வன்சி சிக்னல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் இது நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். ஈவன் இன்னைக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபைனல் கிளாஸ்லேயும் நான் பக்கோல்ஸ் ரிலேவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, பக்கோல்ஸ் ரிலேயில் என்ன இருக்கும் அப்படின்ற திங்ஸை நம்ம பார்ப்போம். ஓகே, பக்கோல்ஸ் ரிலேவை நான் நடத்தி இருக்கேன் கிளாஸில். பக்கோல்ஸ் ரிலேவை பொறுத்த வரைக்கும் பக்கோல்ஸ் ரிலேவால் என்னால் எக்ஸ்டர்னல் ஃபால்ட்டை டிடெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தேன். கரெக்டா? பக்கோல்ஸ் ரிலே காண்ட் டிடெக்ட் external faults. so இது எதுக்காக யூஸ் ஆகுது? என்னோட incipient fault சால்வ் பண்றதுக்கு, which is incipient இல்லனா internal faults னு சொல்லலாம். கரெக்ட்டா? incipient or internal faults. இது நிறைய முறை நீங்களே பார்த்திருப்பீங்க. சோ இது ஒரு ஈஸியான क्वेश्चन தான். பக்கோல்ஸ் ரிலேன்றது சோ எக்ஸ்டர்னல் ஃபால்ட்டுக்கு கிடையாது. ஓகே, போத்னு சொன்னாலும் தப்பு. ப்ரொடெக்ஷன் ஆஃப் இண்டக்ஷன் மோட்டார் கிடையாது. பக்கோல்ஸ் ரிலே இஸ் ஃபார் த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்.
கரெக்டா? டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ்க்கு தான் நம்ம பக்கோல்ஸ் ரிலே யூஸ் பண்ணுறோம். அப்போ ப்ரொடெக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அகெயின்ஸ்ட் ஆல் இன்டர்னல் ஃபால்ட்ஸ். ஸோ இன்டர்னல் ஃபால்ட்ஸ்னால் நான் என்ன சொல்லியிருப்பேன்ப்பா? இன்டர்டன் ஃபால்ட்டு, கோர் ஃபால்ட்டு, டேப் சேஞ்சர் ஃபால்ட்டு. ஸோ இந்த எல்லா ஃபால்ட்டுக்கும் பக்கோல்ஸ் ரிலே நம்ம யூஸ் பண்ணுறோம். கரெக்டா? ஸோ இந்த எல்லா ஃபால்ட்டுமே என்னோட இன்சிபியன்ட் ஃபால்ட் ஆர் இன்டர்னல் ஃபால்ட்டு தான். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபால்ட்ஸில் எல்லாமே நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்க்கு பக்கோல்ஸ் ரிலேஸை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ கிளியரா? இதையும் நம்ம கிளாஸில் டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் இன்டர்டன் ஃபால்ட் ப்ரொடெக்ஷன் இன் ஆல்டர்னேட்டர்? இப்போ தானே பார்த்தோம் இன்டர்டன் ப்ரொடெக்ஷன் இன் டிரான்ஸ்ஃபார்மர்னா. கரெக்டா? இன்டர்டன் ஃபால்ட் இன் டிரான்ஸ்ஃபார்மர்னா பக்கோல்ஸ் ரிலேவை யூஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டா? அப்போ இன்டர்டன் ஃபால்ட் இன் ஆல்டர்னேட்டர்னா, ஆல்டர்னேட்டரோட இன்டர்டன் ஃபால்ட்டு, ஆல்டர்னேட்டரோட இன்டர்டன் ஃபால்ட்டுக்கு நம்ம என்ன ரிலேவை யூஸ் பண்ணியிருப்போம்? ஸ்பிளிட் ஃபேஸ் ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா டிரான்ஸ்வர்ஸ் ப்ரொடெக்ஷன். கரெக்டா? ஸ்பிளிட் ஃபேஸ் ப்ரொடெக்ஷன் ஆர் transverse protection. ஓகே, split phase protection இல்லனா transverse protection. ஸோ என்னோட இன்டர்டன் ஃபால்ட் இன் ஆல்டர்னேட்டர்ஸை சரி பண்ணுறதுக்காக நம்ம ஸ்பிளிட் ஃபேஸ் ப்ரொடெக்ஷன் இல்லைனா டிரான்ஸ்வர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீமை யூஸ் பண்ணுறோம். ஸோ கிளியரா? ஓகே. பட் இந்த கிவன் கொஷின்ல அவங்க என்ன கேட்குறாங்க? எந்த இந்த ப்ரொடெக்ஷனை கொடுக்கறதுக்கு எந்த ரிலே யூஸ் பண்ணுறதுலாம் கேட்கல. இது என்ன இன்டர்டன் ஃபால்ட்னா என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகே. ஸோ வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் இன்டர்டன் ஃபால்ட் இன் த ஆல்டர்னேட்டர்? ஸோ இன்டர்டன் ஃபால்ட் எங்க நடக்குது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே. அதை ரிசால்வ் பண்றது எப்படி அப்படின்லாம் உங்களை கேட்கல. அதை சால்வ் பண்றதுக்கு என்ன ரிலேவை யூஸ் பண்ணலாம்? ஸ்பிளிட் ஃபேஸ் ப்ரொடெக்ஷன் ரிலே. ஒருவேளை உங்களுக்கு கேட்டாங்கன்னா ஸ்பிளிட் ஃபேஸ் ப்ரொடெக்ஷன் சொல்லலாம், இல்லை டிரான்ஸ்வர்ஸ் ப்ரொடெக்ஷன் சொல்லலாம். பட் ஆனால் அவங்க இதை உங்களுக்கு கேட்கல. என்ன கேட்குறாங்கன்னா வாட் இஸ் த இன்டர்டன் ஃபால்ட்னு கேட்குறாங்க. இப்போவுமே நம்ம பார்த்தோம்ல இன்டர்டன் ஃபால்ட்னா என்னப்பா? சரி, இந்த மாதிரி ஒரு வைண்டிங்ஸ் இருக்கும் சார். ஓகே, இந்த மாதிரி ஒரு வைண்டிங்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வைண்டிங்ஸோட டர்ன்ஸ் இருக்கு பாருங்க, இந்த டர்ன்ஸ் என்னவாயிடும்? ஷார்ட் ஆயிடும். எஸ், அப்போ இந்த வைண்டிங்ஸ் இந்த மாதிரி ஷார்ட் ஆயிடும். சரி, இந்த ஃபால்ட்டுக்கு பேரு தான் வைண்டிங்ஸ் ஷார்ட்டட். ஸோ இதுக்கு பேரு தான் இன்டர்டன் ஃபால்ட். ஸோ டர்ன்னாலே நமக்கு தெரியும் வைண்டிங் தானே. அந்த வைண்டிங் ஒவ்வொன்றும் ஷார்ட் ஆயிருக்குதுன்றத அதையே மீன் பண்ணுது. அப்போ வைண்டிங்ஸ் வந்து ஷார்ட் ஆயிருக்கு, அதாவது மொத்தமே டெட் ஷார்ட் சர்க்யூட் இல்லை, பட் கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட் ஆயிருக்கு. இங்க ஒரு 10 வயர், அங்க ஒரு 20 வயர் மொத்தமா சேர்ந்து ஷார்ட் ஆயிருக்கு அப்படின்றத தான் மீன் பண்ணுது. அப்போ இந்த இன்டர்டன் ஷார்ட், இந்த இன்டர்டன் ஃபால்ட்ன்றது டிரான்ஸ்ஃபார்மர்லன்னா கோர்ல நடக்கும், என்னோட வைண்டிங்ல நடக்கும்னு சொல்லலாம். அப்போ ஆல்டர்னேட்டர்ல எந்த இடத்துல நடந்திருக்கும்னு கேட்கறாங்க. சார், ஆல்டர்னேட்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 இடம் இருக்கு, ரோட்டார் அண்ட் ஸ்டேட்டார். சார், ரோட்டாரை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை பெருசாக கேரே பண்ண மாட்டோம், ஏன்னா திஸ் இஸ் எக்ஸைட்டட் வித் டிசி சப்ளை. ஓகே, ஆல்டர்னேட்டரோட ரோட்டாரை நம்ம டிசி சப்ளைன்னு தான் சொல்லுவோம். இதை பொதுவாக நம்ம வைண்டிங் சொல்லவே மாட்டோம். நம்ம ஒரு வைண்டிங் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறோம்னா இண்டக்ஷன் ஆல்டர்னேட்டரில் அது ஃபர்ஸ்ட் எதை குறிக்கணும்னா ஸ்டேட்டாரை தான் குறிக்கணும். ஏன்னா ஸ்டேட்டார் தான் இட் இஸ் மேட் அப் ஆஃப் லார்ஜர் வைண்டிங். ஸோ ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ் அப்படின்றதுக்கு இதுக்கு பேர், இன்னொரு பேர் என்னன்னா ஆர்மேச்சர் கண்டக்டர். ஸ்டேட்டாரோட இன்னொரு பேர் தான் ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ், தட் இஸ் வைண்டிங். ஓகே, இந்த இடத்துல இன்டர்டன் ஃபால்ட் ப்ரொடெக்ஷன் நம்ம எதுக்கு கொடுக்குறோம்னா ஸ்டேட்டாருக்கு தான் கொடுக்குறோம். ஓகே, ஸ்டேட்டாரோட ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸுக்கு தான் கொடுக்குறோம். அப்போ பாருங்க, டிடெக்ட் த ஃபால்ஸ் பிட்வீன் ரோட்டார் அண்ட் ஸ்டேட்டார் வைண்டிங். ஸோ ஸ்டேட்டார் அண்ட் ரோட்டார் வைண்டிங்க்கும் இடைப்பட்ட ஃபால்ட்டியா சொல்லுது? கிடையாது. மானிட்டர் த வோல்டேஜ் இம்பேலன்ஸ், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ப்ரொடெக்ட் த எர்த் ஃபால் கிடையாது. ரோட்டார் வைண்டிங் கிடையவே கிடையாது. ஓகே, எர்த் ஃபால்ட்டும் கிடையாது, ரோட்டார் வைண்டிங்ல அது யூஸ் ஆகுறதும் கிடையாது. ஓகே, அடுத்ததா டிடெக்ட் ஃபால்ஸ் பிட்வீன் அட்ஜசன்ட் டர்ன்ஸ் ஆஃப் த ஸ்டேட்டார் வைண்டிங். எஸ், திஸ் இஸ் ஸ்டேட்டார். ஸோ அப்போ என்னோட ஸ்டேட்டார் வைண்டிங்ல இருக்கிற அட்ஜசன்ட் டர்ன்ஸ்ல ஏதாச்சும் ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கா அப்படின்றது தான் இந்த இன்டர்டன் ஃபால்ட் ப்ரொடெக்ஷன்.
ஓகே, இன்டர்டர்ன் ஃபால் ப்ரொடெக்ஷன்ன்றது எதுக்காக? ஸ்டேட்டாரோட வைண்டிங்ல ஏதாச்சும் ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் இன்டர்டர்ன் ஃபால் ப்ரொடெக்ஷன். ஸோ அதுக்காக என்ன ரிலே யூஸ் பண்ணலாம்னா either ஸ்பிளிட் ஃபேஸ் ஆர் டிரான்ஸ்வர்ஸ் ப்ரொடெக்ஷன். ஓகே, இந்த ரெண்டு ரிலேஸை யூஸ் பண்ணி என்னால் அந்த இஷ்யூவை சரி பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அடுத்ததாக இதையும் நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ மால் ஆப்ரேஷன், இந்த டிஃபரன்ஷியல் ரிலேஸோட மால் ஆப்ரேஷன்ஸ். ஓகேயா, டிஃபரன்ஷியல் ரிலேஸோட மால் ஆப்ரேஷன் என்ன சொல்லியிருப்பேன்? இம்ப்ராப்பர் சிடி ரேஷியோ. ஸோ சிடியில் எதுனா ஒரு பிரச்சனை இருக்கும், இல்லை ஓவர் எக்ஸைட்டடாக இருக்கலாம், இல்லை என்னோட மேக்னெட்டிக் இன்ட்ரெஸ்ட் கரண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா. ஸோ அப்போ ஓவர் எக்ஸைட்னா ஃபிஃப்த் ஹார்மோனிக்னால, ஸோ ஓவர் எக்ஸைட்டேஷன் ப்ராப்ளம்னா ஃபிஃப்த் ஹார்மோனிக்னால. அதுவே மேக்னெட்டிக் இன்ட்ரெஸ்ட் கரண்ட் அப்படின்ற ஒரு கரண்ட் நம்ம பார்த்துருப்போம். ஸோ கரெக்டா, அந்த மேக்னெட்டிக் இன்ட்ரெஸ்ட் கரண்ட்னால ஒரு மால் ஆப்ரேஷன்ஸ் வருதுன்னா அதுக்கான என்னோட டிஃபரன்ஷியல் ரிலேவை நீங்கள் டிசைன் பண்ணுறப்போ என்னோட ரீஸ்ட்ரைனிங் காயில எப்பவுமே செகண்ட் ஹார்மோனிக்கை டாமினண்ட்டாக வச்சு தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஃபார் மேக்னெட்டிக் இன்ட்ரெஸ்ட் கரண்ட் மால் ஆப்ரேஷன் டியூ டு மேக்னெட்டிக் இன்ட்ரெஸ்ட் கரண்ட் இஸ் அவாய்டட் அப்படின்னு கூட எழுதிக்கோங்க. ஸோ மால் ஆப்ரேஷன் டியூ டு மேக்னெட்டிக் இன்ட்ரெஸ்ட் கரண்ட். சார் ஒரே நிமிஷம் நீங்க செக் பண்ணுங்களேன் தினேஷ், இதை நீங்க நோட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா கூட போய் பாருங்க. ஓகே, ஸோ நம்ம மேக்னெட்டிக் இன்ட்ரெஸ்ட் கரண்டோட மால் ஆப்ரேஷனை பத்தி கேட்குறாங்க. மேக்னெட்டிக் இன்ட்ரெஸ்ட் கரண்ட்னால வரப்போற மால் ஆப்ரேஷனுக்கு நம்ம என்ன ஆர்டர் ஆஃப் ஹார்மோனிக்ஸை யூஸ் பண்ணியிருப்போம்? செகண்ட் ஹார்மோனிக்ஸா ஃபிஃப்த் ஹார்மோனிக்ஸா? மால் ஆப்ரேஷன் டியூ டு மேக்னெட்டிக் இன்ட்ரெஸ்ட் கரண்ட் இஸ் அவாய்டட் பை டிசைனிங் relay restraining coil on second harmonics. ஓகே, ஸோ என்னோட செகண்ட் ஹார்மோனிக்ஸ் மேக்னெட்டிக் இன்ட்ரெஸ்ட் கரண்ட்டுக்காக. ஸோ இன்னொரு ஒரு பிரச்சனை, ஓவர் எக்ஸைட்டேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்னு ஒன்று சொல்லியிருப்பேன். ஸோ கரெக்டா, ஸோ மால் ஆப்ரேஷன் டியூ டு over excited transformer is avoided by designing of relay restraining coil with fifth harmonic restraint. ஓகே, என்னோட ஃபிஃப்த் ஹார்மோனிக் ரீஸ்ட்ரெயினால நீங்க டிசைன் பண்ணீங்க அப்படின்னா என்னால இந்த மால் ஆப்ரேஷனை என்ன பண்ண முடியும்னா அவாய்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த இடத்துல மேக்னெட்டிக் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இட் கேன் பி அவாய்டட் வித் ஹெல்ப் ஆஃப் செகண்ட் ஹார்மோனிக் கரண்ட். ஓகே, அப்போ என்னோட செகண்ட் ஹார்மோனிக் கரண்ட் தான் சார். ஒருவேளை ஓவர் எக்ஸைட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஃபிஃப்த் ஹார்மோனிக் கரண்ட். ஓகே, ஸோ கிளியர் தானே? அடுத்த கொஸ்டின் போகலாம்ல. ஸோ எதுனா டவுட் இருக்காப்பா? ஆல்மோஸ்ட் எல்லா திங்ஸையும் நான் உங்களுக்கு கிளாஸ்ல சொன்ன மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ரொடெக்டிவ் ரிலேஸ்ல இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும்பா. முடிஞ்ச வரைக்கும் ரிலேட் பண்ணி படிச்சாதான் ரிலேஸ்ல உங்களால் ஆன்சர்ஸ் பண்ண முடியும். ஸோ இல்லைன்னா ரிலேஸை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் கொஞ்சமாச்சும் ஒரு ப்ரொசீஜரல் வேவாக கற்றுக்குங்க. ஓகே, அடுத்ததான் a number of pilot wires required for the protection of three-phase transmission line using a translay system of protection. நான் உங்களுக்கு கிளாஸ் முடிகிறப்ப உங்களுக்கு சொல்லியிருந்தேன் டிரான்ஸ்லே ப்ரொடெக்ஷன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா, அந்த டிரான்ஸ்லே ப்ரொடெக்ஷன்ல நம்பர் ஆஃப் பைலட் வயர்ஸ் வந்து எத்தனை வேணும் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த்ரீ-ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது லாஸ்ட்ல நம்ம ஜஸ்ட் இந்த டிரான்ஸ்லேட் சிஸ்டம்னா என்ன அப்படின்றது நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்போம்ல. ஸோ இதையும் நான் உங்களுக்கு கிளாஸ்ல கொண்டு வந்திருக்கேன், இங்கே இந்த டிஸ்கஷன்லையும் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, ஸோ இதுலேயும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம அடிஷ்னலாக 1-2 ரிலேஸ் ஆஃப் ஸ்கீம், இதுவுமே இந்த டிரான்ஸ்லேன்றது ஒரு டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் தான். ஓகே, அந்த டிஃபரன்ஷியல் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம்ல ஒரு மாடிஃபிகேஷன். சரி, இப்போ நம்ம பார்த்த எல்லா ரிலேஸுமே பேசிக் ப்ரொடெக்ஷன்ஸ் தான். ஸோ இன்னும் அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அதில் சின்ன ஒவ்வொரு மாடிஃபிகேஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த திங்ஸை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஓகே,
the number of pilot wires required for the production of three-phase transmission lines. இதோட three-phase transmission linesல translate system யூஸ் பண்றப்போ translate system protection யூஸ் பண்றப்போ எத்தனை pilot wires வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. Okay, this is the translate protection. Okay, so இதுதான் translate protection. So இது ஒரு differential relay தான் நான் சொன்னேன்ல. So இது ஒரு differential relay தான். Translate differential relay தான். நம்ம கிளாஸ்ல பார்த்தோம்லப்பா அதே differential relay தான். Differential relay தான இப்போவும் நாம பார்த்தோம். இந்த given questionமே ஒரு differential relay தான். இங்க பாருங்க differentially connected relay. அப்ப இதுவுமே differential relay தான். அப்ப working principle அப்படின்றது எல்லாமே ஒண்ணுதான். So translateன்றது என்னப்பா ஒரு pilot wire யூஸ் பண்ணுவோம். அதுதான் translate. இங்கேயும் அந்த pilot wire யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. This is the pilot wires. Okay. So அவ்வளவுதான். translateன்றது ஒரு differential relay with a pilot wire தான். Okay. அப்ப therefore இந்த pilot wires எத்தனை யூஸ் பண்ணுவாங்க translateல அப்படினு கேக்குறாங்க. So இந்த இடத்துல நீங்க ஒரு arrangements எடுத்துருக்காங்க. So இங்க ரெண்டு circuit lines இருக்கு relay 1 relay 2. So இங்க நம்ம இந்த translate scheme எப்படி apply பண்றோம்னா என்னோட secondary of the winding வந்து இது என்னோட CT இது என்னோட PT கரெக்ட்டா இந்த ரெண்டு வைண்டிங்ஸ் எப்பவுமே ஒரே இதுல கனெக்ட் ஆயிருக்கும் டிஃபரன்ஷியல் ரிலேனா டிஃபரன்ஷியல் ரிலேவா இருக்குறப்போ ஒரே இதோட சப்ளையோட கனெக்ட் ஆயிருக்கும் which is feeder 1 ஓடது தனியாவும் feeder 2 து தனியாவும் இருக்கும் சோ ஆனா இந்த டிரான்ஸ்லேட்ன்றதுல என்ன டிரான்ஸ்லேஷன்ஸ் அப்படிங்கறது அர்த்தம் ஓகேயா சோ இந்த ரிலேஸோட என்னோட CTPT கரண்ட்ஸை என்ன பண்ணிருப்போம்னா டிரான்ஸ்லேட் பண்ணிருப்போம் சோ டிரான்ஸ்வர்ஸ் அப்படினு சொல்லலாம் இவனா எடுத்துட்டு அவனுக்கும் அவனோட கரண்ட்டை இவனுக்கும் கொடுத்திருப்போம் ஓகே இந்த ஸ்கீமை தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிருப்போம் இங்க பாத்தீங்கன்னா என்னோட செகண்டரி வைண்டிங் வந்து அதோட கனெக்ட் ஆயிருக்காது இந்த பாயிண்ட் பாருங்க அதுதான் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் the secondary winding is not closed on itself அதோட வைண்டிங் அதுல க்ளோஸ் ஆகாது சோ ரிலே 2 ஓட காயில்ல தான் க்ளோஸ் ஆகும் இங்க பாருங்க So இவனோட வைண்டிங் CT வைண்டிங் பாருங்க இவனோட CT வைண்டிங் பாத்தீங்கன்னா அடுத்த என்னோட CT ஓட போய் க்ளோஸ் ஆகுது அதே மாதிரி தான் இவனோட வைண்டிங்ஸும் இருக்கு கரெக்ட்டா சோ அதனால தான் இந்த ரிலேக்கு டிரான்ஸ் ரிலேன்ற பேர் வருது சோ இந்த டிரான்ஸ் ரிலேவை யூஸ் பண்ணி என்னால இந்த பர்టిక్యులர் மால் ஆபரேஷன்ஸை அவாய்ட் பண்ண முடியுது at the same time ஃபீடர்ஸ்ல இத தான் நம்ம யூஸ் பண்றோம் டிரான்ஸ் ரிலேவை ஃபீடர்ஸ்ல நம்ம இத தான் யூஸ் பண்றோம் ஏன்னா ஒரு டிஃபரன்ஸ் இன் கரண்ட் வந்துச்சுனாலும் இந்த டிரான்ஸ் ரிலேவால நம்மளால அதை டிடெக்ட் பண்ணிக்க முடியும் ஓகே சோ இந்த ஸ்கீம் தான் இப்போ இந்த இடத்துல பாருங்க எத்தனை பைலைட் வயர்ஸ் யூஸ் ஆயிருக்கு ஒரு 3 ஃபேஸ் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பைலைட் வயர் தான்ப்பா சோ இது ஒரு வயர் அடுத்ததா இது ஒரு வயர் சோ ஒன்னு சிடிக்கு இன்னொன்னு பிடிக்கு அவ்வளவுதான் சோ ரெண்டு டிஃபரண்ட் பைலைட் வயர்ஸ் தான் நமக்கு தேவைப்படும் ஒன்னு சிடிக்கு இன்னொன்னு பிடிக்கு ஜஸ்ட் இதுலயே இன்னும் கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன் அதை வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க Okay, the secondaries of two relays are connected to each other using pilot wires. The connection of opposite இருக்கும் அப்படின்னு சொல்றேன்ல அடுத்ததா இந்த நார்மல் கேஸ்ல during normal operation conditionல current in the feeders are the same இருக்கும் current ஓட directions வந்து feedersல சேமா இருக்கும் அப்ப என்னோட ரிலே வந்து ஆபரேட் ஆகாது ஃபால்ட் ஆகறப்போ during fault conditionல the feeder current are different and unequal voltages in the secondaries அப்ப therefore என்னோட ரிலே என்னவாகும்னா வர்க் பண்ண ஆரம்பிச்சிரும் ஓகே இதுதான் என்னோட டிரான்ஸ்லேயோட வர்க்கிங் ஓகே இதுதான் என்னோட டிரான்ஸ்லேயோட வர்க்கிங் சோ இந்த given questionல just அவங்க எத்தனை பைலைட் வயர்ஸ் வேணும்னு தான் உங்களை கேக்குறாங்க ஓகே சோ the number of pilot wires required for the protection of transmission line using the translate system of protection ன்றது it is 2 okay the number of pilot wires required is 2 so correct okay appa up to this clear okay remaining நாளைக்கு நமக்கு ஒரு இன்னும் ஒரு டிஸ்கஷன்ஸ் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் ப்ரொடெக்ஷனை மேக்ஸிமம் கவர் பண்ணிரலாம் ஓகே சோ நாளைக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் டிஸ்கஷன்ஸ் வச்சுக்கலாம் அதுக்கு அப்புறமா இன்னைக்கு நம்ம இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் முடிச்சிருவோம் சோ அதுக்கு அடுத்ததான் இந்த ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் parallel ஆபரேஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் நம்ம முடிச்சிருவோம் ஓகே இதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு டிஸ்கஷன் இருந்தா ப்ரொடெக்ஷன் முடியும் அடுத்த ஒரு ரெண்டு டிஸ்கஷன்ஸ் இருந்தா parallel ஆபரேஷன் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம முடிச்சிரலாம் அதுக்கு அப்புறமா நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கிற சர்க்யூட் பிரேக்கர்ஸ்க்கு போயிரலாம் ஓகேயா சோ இதுல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கப்பா நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணி விடுறேன் and then இந்த டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா
ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணுங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ண விடுங்க. ஸோ இதை போல நிறைய ஒரு டிஸ்கஷன்ஸ் அண்ட் கிளாஸஸில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ. அண்ட்